போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 9. போனோபார்ட்டின் தலைமையில் லட்சம் பிரெஞ்சு துருப்புகள் முன்னேறி கொண்டு வர 35,000 ருஷ்ய துருப்புகள் குட்டுஜோவ் தலைமையில் டான்யூப் நதிக்கரை வழியாக பின்வாங்கி கொண்டிருந்தன. பின்வாங்கும் இடங்களில் உள்ள ஜனங்களோ சிநேகபாவமாய் இல்லை. நேச நாடுகளின் மீதுள்ள நம்பிக்கையோ போயே விட்டது. துருப்புகளுக்கு வேண்டியுள்ள ஜாமான்களோ போதுமான அளவு கிடைக்கவில்லை. இதற்கு முன்னால் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு யுத்த கால நெருக்கடிகளை அனுபவிக்க வேண்டியதாய் இருந்தது. துருப்புகள் வேகமாய் பின்வாங்கின. எதிரிகள் எங்கெங்கோ நெருங்கினார்கள். அங்கே மட்டும் துருப்புகள் அவசியமான அளவிற்கு எதிரியிடம் சண்டை போட்டு யுத்த தளவாடங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். லாம்பாக், ஆம்ஸ்டெட்டன், மெல்க் ஆகிய இடங்களில் அம்மாதிரி போராட்டங்கள் நடந்தன. துருப்புகளின் தைரியத்தையும் கஷ்டங்களையும் தாங்கும் சக்தியையும் எதிரிகள் கூட பாராட்டினார்கள். என்றாலும் இம்மாதிரி போராடியும் கூட பின்வாங்குவது மட்டும் இன்னும் வேகமாகவே செய்யப்பட வேண்டியதாய் இருந்தது. உல்ம் என்ற இடத்தில் பிரெஞ்சு துருப்புகளிடம் அகப்படாமல் தப்பி மிஞ்சிய ஆஸ்திரிய துருப்புகள் பிரனாவில் உள்ள குட்டுஜாவுடன் கலந்து கொண்டன. ஆனால் இப்பொழுது அவை பிரிந்துவிட்டன. ஆகவே குட்டுஜோவிடம் தமது சொந்தமான பலவீனமும் களைப்பும் கொண்ட துருப்புகளே இருந்தன. வியன்னாவை பாதுகாப்பது என்ற பேச்சுக்கே இப்பொழுது இடமில்லை. வியன்னாவில் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு நவீன யுத்த தந்திரங்களை அனுசரித்து ஜாக்கிரதையோடு தயாரிக்கப்பட்ட திட்டத்தை ஆஸ்திரிய யுத்த சபை வியன்னாவில் குட்டுஜோவிடம் கொடுத்தார்கள். என்றாலும் குட்டுஜோவின் ஒரே லட்சியம் அநேகமாக அது நடக்க முடியாதது என்று சொல்லக்கூடிய ருஷ்யாவிலிருந்து வந்து கொண்டிருந்த துருப்புகளோடு தமது துருப்புகளும் கலந்து கொள்ளும்படி செய்வதே ஆகும். அப்படி செய்தால்தான் உல்ம் என்ற இடத்தில் மாக் என்பவர் தமது துருப்புகளை எப்படி இழந்தாரோ அம்மாதிரி இழக்காமல் காப்பாற்ற முடியும். அக்டோபர் 28 டான்யூப்பின் நதியை தமது துருப்புகளோடு குட்டுஜோவ் கடந்து அந்த நதியின் இடதுகரைக்கு போனார். அங்கேதான் முதல் தடவையா தமது துருப்புகளை அணிவகுத்து நிறுத்தினார். பிரதான பிரெஞ்சு துருப்புகளுக்கும் இவருக்கும் துருப்புகளுக்கும் மத்தியில் டான்யூப் நதி இருந்தது. 30 அன்று நதியின் இடதுகரைக்கு வந்து சேர்ந்திருந்த மார்டியாவ் என்பவரின் தலைமையில் இருந்த பிரெஞ்சு துருப்புகளின் பிரிவை குட்டுஜோவ் தாக்கி முறியடித்தார். முதல் தடவையாக இந்த போராட்டத்தில்தான் குட்டுஜோவிற்கு வெற்றி சின்னங்கள் கிடைத்தன. அதாவது கொடிகள், பீரங்கிகள், எதிரி துருப்புகளை சேர்ந்த 2 ஜெனரல்கள் ஆகியவைகளை கைப்பற்றினார். 2 வாரங்களாக பின்வாங்கி வந்த பின்பு முதல் தடவையாக அங்கேதான் ருஷ்ய துருப்புகள் நின்று தங்கின. அந்த இடத்தில் அந்த போராட்டத்திற்கு பின்னால் தாங்கள் தங்கியது மட்டுமல்லாமல் எதிரிகளையும் பின்வாங்கி ஓடும்படி செய்தார்கள். ருஷ்ய துருப்புகள் நல்ல உடைகள் இல்லாமல் களைத்து போயிருந்தார்கள். அவர்களின் தொகையில் 1/3 பங்கு கொல்லப்பட்டோ காயப்பட்டோ அசௌகரியம் அடைந்தோ சிதறியோ போனார்கள். காயப்பட்டோ அசௌகரியம் அடைந்தோ போனவர்களில் பலரை ஆற்றின் அக்கறையிலே கைவிட்டு வந்தார்கள். அவர்களிடம் எதிரிகளுக்கு கொடுக்கும்படி குட்டுஜோவ் ஒரு கடிதத்தையும் விட்டு வந்தார். அந்த கடிதத்தில் காயம்பட்டவர்களையும் அசௌகரியம் அடைந்தவர்களையும் எதிரிகளின் ஜீவகாருண்ய தன்மையை நம்பி விட்டு வந்திருப்பதாக அவர் எழுதியிருந்தார். கிரேம்ஸ் என்ற இடத்தில் உள்ள பல வீடுகள் இராணுவ ஆஸ்பத்திரிகளாக மாற்றப்பட்டிருந்தன. அப்படியிருந்தும் அவைகளும் பெரிய ஆஸ்பத்திரிகளும் நிரம்பி இருந்தன. அவற்றில் காயம் அடைந்தோ அசௌகரியம் அடைந்து போன எல்லோரையும் சேர்த்து கொள்வதற்கு இடமில்லை. என்றாலும் கிரேம்ஸ் என்ற இடத்தில் ருஷ்ய துருப்புகள் நிலைத்து நின்று மார்டியாரை தோற்கடித்து வெற்றி கண்ட காரியம் துருப்புகளின் உற்சாகத்தை வெகுவாக அதிகரித்தது. இராணுவம் முழுவதிலும் சேனாதிபதி தலைமை பீடத்திலையும் மகிழ்ச்சி பொங்கியது. அதோடு தவறான வதந்திகளும் பரவி வந்தன. அதாவது ருஷ்யாவில் இருந்து வந்து கொண்டிருந்த துருப்புகள் நெருங்கிவிட்டதாகவும் ஆஸ்திரியர்கள் ஏதோ வெற்றிகள் பெற்றதாகவும் போனோபார்ட் பயந்து நடுங்கி பின்வாங்கி போவதாகவும் வதந்திகள் பரவின.
ஆஸ்திரியன் ஜெனரல் ஷிமிட் என்பவருக்கு உதவியாக இளவரசர் ஆண்ட்ரூ போராட்ட சமயத்தில் வேலை பார்த்து வந்தார். அந்த போராட்டத்தில் அந்த ஜெனரல் கொல்லப்பட்டார். ஆண்ட்ரூவின் குதிரை அவரை சுமந்து நிற்கும்போது காயமடைந்தது. அவருக்கு கையில் ஒரு குண்டு லேசாக உரசியது. அவரிடம் சேனாதிபதி விசேஷ பரிவு காட்டி வெற்றி செய்தியை ஆஸ்திரிய சக்கரவர்த்திக்கு தெரிவிக்கும் தூதர் வேலையை கொடுத்தார். ஆஸ்திரிய சக்கரவர்த்தி தற்சமயம் வியானாவில் இல்லை. பிரெஞ்சுக்காரர்கள் நெருங்கிவிட்டபடியால் பிரேன் என்ற இடத்திற்கு இராஜாங்கம் மாற்றப்பட்டது. இளவரசர் ஆண்ட்ரூ மெலிந்த சரீரியம் உடையவராக இருந்த போதிலும் புஷ்டியாய் உள்ள பலரை விட அதிகமான உடல் வலிமை பெற்றவராய் இருந்தார். போராட்டத்தன்று இரவு கிரேம்ஸ் என்ற இடத்தில் அவர் வந்து சேர்ந்தபோது பரபரப்போடும் அவர் காணப்பட்டாரே ஒழிய அலுப்படைந்தவராக காணப்படவில்லை. டாக்டுராவ் என்ற ஜெனரலிடமிருந்து குட்டுஜோவுக்கு சில அறிக்கைகளை கிரேம்ஸுக்கு கொண்டு வந்திருந்தார். உடனேயே விசேஷ அறிக்கை ஒன்றை அவரிடம் கொடுத்து பிரேன் என்ற இடத்திற்கு அனுப்பினார். அம்மாதிரி அனுப்புவது ஒரு கௌரவம் என்பது மட்டுமல்ல, பதவி உயர்வுக்கு ஒரு முக்கியமான படியும் ஆகும். இரவு இருட்டாய் இருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. போராட்டம் நடந்த தினமாகிய முதல் நாளன்று விழுந்த பனியினால் ரஸ்தா கருப்பாக தோன்றியது. அந்த போராட்டத்தை பற்றி தமது மனதில் பதிந்திருந்தவைகளை நினைத்து கொண்டோ, தாம் கொண்டு போகும் வெற்றி செய்தி ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை பற்றி தமது உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு மனோராஜ்யம் செய்து கொண்டோ, தமது சேனாதிபதியும் தமது நண்பர்களும் தாம் புறப்பட போவது தமக்கு கூறிய வழியனுப்பும் வார்த்தைகளை பற்றி நினைத்து கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூ பயண வண்டியில் அமர்ந்து கொண்டிருந்தார். வெகு காலமாக விரும்பிய சந்தோஷத்தை கடைசியாக அடைய ஆரம்பிப்பது போன்ற உணர்ச்சியை அவர் அனுபவித்தார். கண்களை அவர் மூடியதும் சக்கரவர்த்திகளின் சலசலப்பு சப்தங்களும் வெற்றி மகிழ்ச்சியும் தமது காதுகளை நிரப்புவது போல அவருக்கு தோன்றியது. பின்னால் அவர் ருஷ்யர் ஓடுவது போலவும் தாம் கொல்லப்படுவது போலவும் கனவு கண்டார். உடனே விசேஷம் அப்படியல்ல, பிரெஞ்சுக்காரர்கள் அல்லவா ஓடினார்கள் என்றும் அப்போதுதான் அவர் தெரிந்து கொண்டவரை போல தம்மை உலுப்பிக் கொண்டு சந்தோஷம் அடைந்தார். வெற்றியை பற்றிய விவரங்களையும் சண்டையின் போது தாம் காட்டிய அமைதியான தைரியத்தை பற்றியும் அவர் தம் மனக்கண் முன் ஓட்டி பார்த்தார். தம்மை திருப்திப்படுத்தி கொண்டார். மீண்டும் தூங்கிவிட்டார். நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்த அந்த இருண்ட இரவுக்கு பின்னால் பிரகாசமான மகிழ்ச்சியை தரும் காலை நேரம் வந்தது. சூரிய ஒளியில் பனி உருகி கொண்டிருந்தது. குதிரைகள் பாய்ச்சலில் ஓடிக்கொண்டிருந்தன. ரஸ்தாவின் இருபுறங்களிலும் விதவிதமான காடுகளும் வயல்களும் கிராமங்களும் தோன்றின. குதிரையை மாற்றும் தபால் வண்டி இடம் ஒன்றில் காயமடைந்த ருஷ்ய துருப்புகளை ஏற்றிச் சென்ற வண்டி கூட்டங்களை சந்தித்தார். முதல் வண்டியில் அந்த காயமடைந்த துருப்புகளுக்கு பொறுப்பாயிருந்த ஒரு ருஷ்ய அதிகாரி பின்னால் சாய்ந்து கொண்டு சப்தம் போட்டு ஒரு சிப்பாயை ஆபாசமாக திட்டிக் கொண்டிருந்தார். அந்த நீளமான ஜெர்மன் வண்டிகள் ஒவ்வொன்றிலும் 6 அல்லது அதற்கும் அதிகமான காயம்பட்டவர்கள் கட்டுகள் போட்டுக்கொண்டோ அசுத்தமாகவும் வெளிரி போயும் காணப்பட்டார்கள். கல் ரஸ்தாவில் வண்டிகள் போகும்போது அவர்கள் குலுங்கி குலுங்கி போய்கொண்டிருந்தார்கள். சில பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். ருஷ்ய வார்த்தைகள் அவர்களுக்கு கேட்டன. சிலர் ரொட்டியை தின்று கொண்டிருந்தார்கள். பலமாய் காயமடைந்தவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அசௌகரியம் அடைந்த குழந்தைகள் எப்படி மந்தமாக பார்த்து கொண்டிருக்குமோ அதே மாதிரி அவர்கள் தங்களை கடந்து அவசரமாக போய்கொண்டிருந்த சேனாதிபதியின் தூதரை பார்த்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ தமது சாரதியிடம் சொல்லி வண்டியை நிறுத்த சொன்னார். ஒரு சிப்பாய் பார்த்து எந்த போராட்டத்தில் அவர்கள் காயமடைந்தார்கள் என்று கேட்டார். அந்த சிப்பாய், நேற்று முன்தினம் டான்யூப் நதிக்கரையில் நடந்த போராட்டத்தில் காயமடைந்தோம் என்று பதிலளித்தான். இளவரசர் ஆண்ட்ரூ தமது பணப்பையை வெளியே எடுத்து 3 தங்க நாணயங்களை சிப்பாயிடம் கொடுத்தார். இதற்குள் தம்மை நோக்கி வந்த அந்த அதிகாரியிடம் இதை எல்லோருக்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். சிப்பாய்களை பார்த்த அவர், சீக்கிரம் குணமடையுங்கள் வாலிபர்களே, இன்னும் செய்ய வேண்டிய வேலை ஏராளமாக இருக்கிறது என்றார். செய்தி ஏதாவது உண்டா ஐயா என்று உரையாடலை ஆரம்பிக்க ஆவலோடு விரும்பி அந்த அதிகாரி கேட்டார்.
நல்ல செய்திதான் என்று இளவரசர் பதிலளித்துவிட்டு சாரதியை பார்த்து போகலாம் என்றார். குதிரைகள் பாய்ச்சலில் கிளம்பின. கல்தளங்கள் போடப்பட்ட பிரேன் நகர தெருக்களில் இளவரசர் ஆண்ட்ரூவின் வண்டி கலகலப் சப்தத்தோடு போய்க் கொண்டிருந்த போது நன்றாக இருட்டிவிட்டது. தம்மை சுற்றி உயர்ந்த கட்டிடங்களும் கடைகளின் விளக்குகளும் வீடுகளும் தெரு விளக்குகளும் உயர்ந்த வண்டிகளும் இருப்பதை கண்டார். ஒரு பெரிய சுறுசுறுப்பான பட்டணத்துக்கு வேண்டிய சுற்று உணர்ச்சி அங்கே காணப்பட்டது. முகாம் வாழ்க்கையில் இருந்த சிப்பாய்களுக்கு இம்மாதிரி பட்டணங்கள் எப்பொழுதுமே கவர்ச்சியாக இருக்கும். துரிதமாய் அவர் பயணம் செய்த போதிலும் இரவில் தூங்காமல் இருந்த போதிலும் அரண்மனையை அவர் அடைந்தபோது முதல் நாளை விட அதிகமான உற்சாகத்தோடும் கவனத்தோடும் இருப்பதாக உணர்ந்தார். அவருடைய கண்கள் மிதமிஞ்சிய ஜொலிப்போடு பிரகாசித்தன. அவருடைய நினைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக மிகுந்த தெளிவாகவும் வேகமாகவும் வந்து கொண்டிருந்தன. போராட்டத்தை பற்றிய விவரங்கள் மந்தமாய் இல்லாமல் தெளிவாக தோன்றின. சக்கரவர்த்தி பிரான்சிஸ் இடம் என்ன மாதிரி சொல்ல வேண்டும் என்று அவர் மனோராஜ்யம் செய்தாரோ அதே மாதிரி சுருக்கமாகவும் நிச்சயமாகவும் தோன்றின. தம்மிடம் எம்மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் என்பதையும் அதற்கு தாம் எம்மாதிரி பதில்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் மனோராஜ்யம் செய்து கொண்டார். தாம் போய் சேர்ந்ததும் உடனே தம்மை சக்கரவர்த்தியிடம் ஆஜர் செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். அரண்மனையின் பிரதான வாசலில் அவர் நுழைந்ததும் ஒரு அதிகாரி ஓடி வந்து இவரை சந்தித்தார். அவர் ஒரு விசேஷ தூதர் என்பதை அறிந்ததும் அவரை மற்றொரு வாசலுக்கு அந்த அதிகாரி அழைத்துச் சென்றார். தாழ்வாரத்திலிருந்து வலது பக்கம் போங்கள் மேன்மை தங்கியவரே, அங்கே ஒரு உதவியாளர் அலுவலில் இருப்பார், அவர் உங்களை யுத்த மந்திரியிடம் அழைத்துச் செல்வார் என்றார் அந்த அதிகாரி. அங்கிருந்த உதவியாளர் இளவரசர் ஆண்ட்ரூவை சந்தித்து அவரை அமரும்படி சொல்லிவிட்டு யுத்த மந்திரியிடம் உள்ளே போனார். 5 நிமிஷம் கழித்து அவர் திரும்பி வந்து குனிந்து விசேஷ மரியாதை செய்து இளவரசர் ஆண்ட்ரூவை முன்னால் போக சொல்லி தாம் பின்தொடர்ந்தார். தாழ்வாரம் வழியாக யுத்த மந்திரியின் அறைக்கு அவர்கள் போனார்கள். அந்த உதவியாளர் செய்த பிரமாதமான மரியாதைகளை பார்த்தால் இது ருஷ்ய தூதரிடம் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பாதவர் போல காணப்பட்டது. மந்திரி அறையின் வாசலுக்கு போவதற்குள்ளாக இளவரசர் ஆண்ட்ரூவின் மகிழ்ச்சி உணர்ச்சி வெகு தூரம் குறைந்துவிட்டது. தாம் அவமரியாதை செய்யப்பட்டதாக உணர்ந்தார். அந்த அவமரியாதை உணர்ச்சி தாம் அறியாமலேயே வெறுப்பாக மாறியது. இப்படி நினைப்பதற்கு அங்கே காரணமே கிடையாது. இந்த உதவியாளரையும் மந்திரியையும் வெறுப்பதற்கு ஒரு சரியான காரணத்தை அவருடைய சுறுசுறுப்பான மூளை அவருக்கு சொல்லியது. வெடிமருந்து புகைக்கு வெகு தூரத்திற்கு அப்பால் இருந்து கொண்டு வெற்றிகளை அடைவது என்பது வெகு சுலபமான விஷயம் என்று அவர்கள் நினைக்கலாம் என்று ஆண்ட்ரூ நினைத்தார். வெறுப்போடு அவருடைய கண்கள் இடுங்கின. யுத்த மந்திரியின் அறைக்குள் உறுதியான நடையோடு நுழைந்தார். அங்கே ஒரு பெரிய மேஜையின் முன்பு மந்திரி அமர்ந்து சில ஆவணங்களை வாசித்து அவற்றிலேயே பென்சிலால் குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தார். முதல் 2-3 நிமிஷங்களுக்கு ஆண்ட்ரூவின் வருகையை அவர் கவனிக்கவே இல்லை. இதை பார்த்ததும் ஆண்ட்ரூவின் வெறுப்பு இன்னும் அதிகமாயிற்று. மந்திரியின் கன்னப்பொட்டுகளில் நரைத்த ரோமங்கள் காணப்பட்டன. மற்றபடி வழுக்கையாயிருந்த அவருடைய தலையை மேஜையின் மீது குனிந்து பார்த்து கொண்டிருந்தார். தலைக்கு இரு பக்கங்களிலும் மேஜை மீது மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. கதவு திறந்த பின்போ காலடி சப்தம் கேட்ட பின்போ அவர் கண்களை உயர்த்தி பார்க்கவே இல்லை. தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தார். இதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துவிடும் என்ற அவர் தமது உதவியாளரை பார்த்து சொல்லி அவரிடம் சில தஸ்தாவேஜுகளை கொடுத்தார். இப்பொழுதும் அவர் அந்த விசேஷ தூதரை ஏறிட்டு பார்க்கவில்லை. அந்த யுத்த மந்திரி சிரத்தை கொண்டுள்ள விஷயங்களில் எதையும் விட குட்டுஜோவின் இராணுவ நடவடிக்கைகளை மிகுந்த குறைவான கவனத்தையே கொண்டிருக்கின்றன என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். அல்லது இந்த விசேஷ தூதருக்கு அம்மாதிரி அபிப்பிராயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற கருத்தோடு அவர் இம்மாதிரி நடந்தும் இருக்கலாம் என்றும் அவர் நினைத்தார். ஆனால் எனக்கு அதை பற்றி சிறிதும் லட்சியம் இல்லை என்று தமக்குள் கூறிக்கொண்டார். மீதம் இருந்த தஸ்தாவேஜுகளை மந்திரி ஒன்று சேர்த்து ஒழுங்காக அடுக்கி வைத்த பின்பு தமது தலையை உயர்த்தினார்.
அவருடைய தலை புத்திசாலித்தனம் உள்ளதாகவும் தனிப்பட்ட சிறப்புள்ளதாகவும் காணப்பட்டது. ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூவை பார்க்க அவர் திரும்பியதும் அவர் முகத்தில் காணப்பட்ட அந்த உறுதியும் புத்திசாலித்தனமான தோற்றங்களாகவும் மாறின. அம்மாதிரி அவர் துணிந்து வழக்கமாக செய்வது போல இருந்தது. அசட்டுத்தனமான ஒரு செயற்கையான புன்சிரிப்பு அவர் முகத்தில் காணப்பட்டது. அந்த செயற்கையை மறைக்க அவர் முயற்சி கூட செய்யவில்லை. தொடர்ச்சியாக பல மனுதாரர்களை ஒருவருக்கு பின் ஒருவராக பார்த்து பழகியவரின் முகத்தில் காணப்படும் புன்சிரிப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த புன்சிரிப்பு இருந்தது. ஜெனரல் ஃபீல்ட் மார்ஷல் குட்டுஜோவிடமிருந்து வருகிறீரா என்ற அவர் கேட்டார். நல்ல செய்தி என்று நான் நம்புகிறேன். மார்ட்டியரோடு ஒரு சண்டை நடந்ததல்லவா? வெற்றிதானே? ஆமாம், வெற்றி பெற வேண்டிய சமயம்தான். தமக்கு விலாசமிடப்பட்டிருந்த அறிக்கையை எடுத்து ஒரு சோகமான தோற்றத்தோடு வாசிக்க ஆரம்பித்தார். ஹோ அடக்கடவுளே, ஷிமிட் என்று அவர் ஜெர்மன் மொழியில் உரக்க கத்தினார். எப்பேற்பட்ட பேரிடி! எவ்வளோ பெரிய பேரிடி! அறிக்கையை படித்துவிட்டு அதை மேஜை மீது வைத்து இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்தார். எதையோ யோசித்து கொண்டிருந்தார் என தெரிந்தது. இது எப்பேற்பட்ட பேரிடி! அந்த சண்டையில் நமக்கு நிச்சயமான வெற்றி என்று கூறுகிறார். ஆனால் மார்ட்டியரை கைது செய்யவில்லை. மீண்டும் அவர் யோசனையில் ஆழ்ந்தார். நீர் நல்ல செய்தி கொண்டு வந்ததற்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் இந்த வெற்றிக்காக ஷிமிட்டை நாம் இழக்க நேரிட்டது தாங்க முடியாத நஷ்டம். மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தி உம்மை பார்க்க விரும்புவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இன்று முடியாது. உமக்கு எனது வந்தனம். நீர் சிரம பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். நாளை அணிவகுப்பு பார்வையிடலுக்கு பின்னால் ஆஸ்தான மண்டபத்திற்கு வாரும். எதற்கும் நான் சொல்லி அனுப்புகிறேன். அவர் பேசிக்கொண்டிருந்த போது அவர் முகத்திலிருந்து மறைந்திருந்த அந்த அசட்டு புன்னகை மீண்டும் தோன்றியது. போய் வாரும். அநேக வந்தனங்கள். மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தி உம்மை பார்க்க விரும்பலாம் என்று அவர் சொல்லி தலையை தாழ்த்தினார். இளவரசர் ஆண்ட்ரூ அரண்மனையிலிருந்து வெளியேறினார். வெற்றியால் தமக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியையும் சிரத்தையும் இப்பொழுது இந்த அலட்சிய பாவமுள்ள யுத்த மந்திரி, அந்த அடக்கமுள்ள உதவியாளர் ஆகியவர்களின் கையுக்குள் போய் அகப்பட்டு விட்டன என்று நினைத்தார். அவருடைய நினைப்புகளில் முழு போக்கும் உடனே மாறிவிட்டது. அந்த யுத்த வெற்றியை பற்றிய நினைப்பு எப்போவோ வெகு காலத்திற்கு முன்பாக நடந்தது போல தோன்றியது. பகுதி 9 முடிந்தது.